அனைவருக்கும் வணக்கம். பேரன்புடன் மனிதர்கள் அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கவிஞர் ஜாகா நாகப்பன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நலமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இரண்டாவது புத்தகம், ஆமா, குரலுக்கு ஒரு கவிதை அப்படிங்கிற நூல் வெளிவந்து இருக்கிறது. இந்த தருணத்துல எப்படி உணர்றீங்க நீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. யாவரும் கேள் தமிழ் மன்றம் மூலமாக சென்ற ஆண்டு 27/7/24 என்னுடைய முதல் புத்தகம் வெற்றியை பிடி வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து அதே தேதியில் இந்த ஆண்டு எனது இரண்டாவது புத்தகம் வெளிவந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு முழுக்க யாவரும் கேள் தமிழ் மன்றமே பொறுப்பானது. அதனுடைய செயல்பாட்டால் தான் எனது இரண்டாவது புத்தகமும் சிறப்பாக வெளிவந்திருக்கிறது என்பதை இத்தருணத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். யாவரும் கேள் மன்றத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சி. குரலுக்கு ஒரு கவிதை தலைப்பே நல்லா இருக்குங்கய்யா. குரலுக்கு ஒரு கவிதை எழுதணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு, எப்போ தோணுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஐயா? அதாவது குரலுக்கு ஒரு கவிதை அப்படின்னு தோன்றதுக்கு முக்கியமான காரணம், திருக்குறள் நம்ம ரொம்ப வருஷமா படிச்சிருக்கோம். அது பின்னால சொல்றேன் நான். இந்த அலைபேசியில புலனங்கள் இருக்கு இல்லையா, அதுல அந்த புலனத்துல மருதப்பாவர்கம்னு ஒரு புலனம் இருக்கு. அது திருவண்ணாமலையிலிருந்து அவர் வேதநாயகன் ஒரு தமிழறிஞர் நடத்துறாரு. அதுல குரலுக்கு ஒரு கவிதை எழுதுங்கன்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்தாரு. அதுல எழுத ஆரம்பிச்சதுதான். ஆனா எனக்கே இதை எழுத ஆரம்பிக்கும் போது நம்ம இதை எழுதி ஒரு தொகுப்பா வெளியிடுவோங்கிற சிந்தனையெல்லாம் கிடையாது. என்கிட்ட அதை எழுதி சொல்லி நான் சில கவிதை எழுதுனேன். தினமும் ஒன்று எழுதிட்டே வந்தேன். அப்புறம் இன்னும் மற்றவங்களாம் எழுதாத போது அதை நிறுத்திட்டாங்க. அந்த தலைப்பு எல்லாம் எழுத முடியலன்னு விட்டுட்டாங்க. இதுதான் உண்மை. தற்பெருமையாக சொல்லல, அது நின்று போச்சு. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, அதை எழுத ஆரம்பிச்ச பிறகு என்னால அதை நிறுத்த முடியல. தினம் ஒன்று எழுதணும்னு நான் எழுதிட்டே வந்துட்டேன். 133 எழுதுனது அப்படிதான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த காரணம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 1975 நான் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற அந்த பள்ளி பருவத்திலே எனக்கு திருக்குறள் நூலை கொடுத்து படி என்று சொன்னார் எங்கள் ஊர் சிந்தனையாளர், தம்பிக்குறள் ஆசிரியர் திரு கூன அர்த்தனாரி அவர்கள். எங்களுக்கு மானசீகமான வழிகாட்டி அவர் தான். இப்பொழுதும் கூட சிந்தனைக்கு அவர் தான் வழிகாட்டி. அவர் அந்த வயதில் எனக்கு கொடுத்த திருக்குறள் புத்தகம் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறேன். மிகச்சிறிய புத்தகம் தான், தீப்பெட்டி அளவு தான் அந்த புத்தகம் இருக்கிறது. நான் காட்டுகிறேன். இந்த புத்தகம் தான் எனக்கு அவர் கொடுத்தது. 50 ஆண்டு காலமா நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த போட்டோவை நான் காமிக்கிறேங்க. நிச்சயமா. அப்போ திருக்குறள் படிக்க ஆரம்பித்தது எனக்குள் என்னை அறியாமலே உள்வாங்கி கொண்டிருக்கிறேன். திருக்குறள் எனக்கே தெரியவில்லை. தொடர்ந்து திருக்குறள் பல புத்தகங்கள் வாசித்திருந்தாலும் அந்த வயதில் மனதில் ஊன்றி போனது அப்படியே ஊறி தொடர்ந்து மூவாவின் உரை, கலைஞர் உரை, இப்படி பல்வேறுபட்ட உரை எல்லாம் படித்து அது உள்ளே இருந்தது எனக்கே தெரியவில்லை. ஒரு தூண்டுகோலாக யாவரும் கேளீர் தமிழ் மன்றம் அல்ல, அந்த மருதப்பாவரங்கம் புலனக்குழு தூண்டிவிட்டதின் பேரில் எழுத ஆரம்பித்தேன். எழுதி முடித்து விட்டேன். இப்போது புத்தகங்கள் எதிர்பாராத ஒரு இன்பம். அதாவது அந்த சங்க அமைப்பு உங்களை தூண்டி விட்டது. இந்த அமைப்பு இந்த நூலை வெளியிட உங்களுக்கு உதவி செய்யுது. மிக்க மகிழ்ச்சி. இதெல்லாம் சந்தோஷம். இப்போ நீங்க சொன்னீங்க, இதுல இப்போ இந்த பதில குறிப்பிட்ட மாதிரி நிறைய பேர் உரையை நீங்க வாசிச்சிருக்கீங்க. இந்த கவிதை, இந்த ஒவ்வொரு குரலுக்கு ஒரு கவிதைங்கிற இந்த புத்தகத்துல யாருடைய உரை விளக்கத்தை வச்சு கவிதை எழுத ஆரம்பிச்சீங்க, இல்ல எதன் அடிப்படையில இந்த கவிதைகள் நீங்க எழுத ஆரம்பிச்சதுக்கான உங்களுடைய பார்வை தெரிஞ்சுக்கலாங்களா? அதாவது இதுல எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குறளுக்கு உரை அப்படிங்கிறது எனக்கு முதல்ல படிக்க விரும்பி நான் வாங்கின புத்தகம் திருக்குறள் மூவா உரை. வரதராசன். ஆமா, நான் விலை கொடுத்து முதலில் வாங்கிய புத்தகம் திருக்குறள் மூவா உரை தான். இன்னும் ஞாபகம் இருக்கு. பழைய புத்தகங்கள் தான் வாங்கினேன். நான் பல சேலம் போய் புத்தகம் வாங்குறது தெரியாது எனக்கு. 1983 அது அட்டைப்படம் கிழிஞ்சுதான் இருந்துச்சு. இன்னும் வச்சிருக்கிறேன். முக்கியமானது அடிக்கூட விட வேண்டியது விலை கொடுத்து வாங்கினீங்க. ஆமா, எனக்கு புத்தகத்தை எங்க வாங்கணும்னே தெரியல. அப்ப பழைய புத்தகங்கள் தான் வாங்கினேன். திருக்குறள் புத்தகம் வெளியே கிடைக்கும், விலைக்கு வாங்கலாம்னு சேலம் போய் தான் வாங்கணும். எங்க ஊர்ல புத்தகம் கிடையாது, இல்ல. பழைய புத்தகங்கள் வித்தாங்க, கடையில தான் வாங்கினேன். அப்ப 3வது முறை தான் ரொம்ப எளிமையா இருக்கிறதா மனசுக்கு படிச்சு தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். நீங்க படிச்சுட்டு இருக்கிறேன். திருக்குறளை முழுசா படிச்சுட்டோம்,
அதுல கரை கண்டோன்னு சொல்ல முடியாது யாருமே. திருக்குறள் மிகப்பெரிய கடல். ஆக அது மூவாவுடைய உரை வந்து எளிமையா உரையா இருக்குது. ஆனா திருக்குறளுக்கு ஒரு கவிதைன்னு சொல்லும் போது கவிதை எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ரசனைக்குரிய ஒரு செயலாயிடுச்சு. நான் ரசித்து செஞ்சேன். அதுல ரொம்பவும் எனக்கு புலமை மிக்கவனால அதுல என்ன செய்யவே இல்லை. ஒரு முயற்சி செய்து பார்ப்போம். 2 வரி குறளுக்கு 2-3 பக்கம் உரை எழுதியிருக்கிறாரு பரிமேலழகர். அதுக்கு 2 வரியிலேயே உரை எழுதியிருக்கிறாரு மூவாதநாசனார். இந்த நாம நின்று படிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் கவிதையா கொண்டு வரதுக்கு முடியுமா? எனக்கு வந்து மிகப்பெரிய புலமை மிக்கவருடைய தொடர்போ பயிற்சியோ எனக்கு கிடையாது. நான் ஏதோ எனக்கு தெரிந்த முறையில திருக்குறளை படிச்சேன், மற்ற இலக்கியங்களை திருக்குறள் வழியா மற்ற இலக்கியங்களை படிச்சேன். இப்படிதான் படிச்சுட்டு இருக்கிறதுனால எழுதி பார்க்கலாமன்னு தோணுச்சு. அது காலப்போக்கில் இது எழுத ஆரம்பிச்சது இப்ப இல்லைங்க. 2020 எழுதி முடிச்சிட்டேன் 133 குறளுக்குமே. 2020 ஆமா, இது 5 ஆண்டுக்கு முன்னே எழுதப்பட்டது. புத்தகம் ஆகுமாங்கிறது நான் யோசிக்கவே இல்லை. ஒரு படைப்பாளி, எந்த படைப்பாளியுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இயல்பான ஒரு படைப்பாளி தன் படைப்பு புத்தகமாக வர வேண்டும் என்ற முயற்சியோடு எழுதுவான் என்று என்னால் தீர்மானமாக சொல்ல முடியாது. அதன் போக்கில் எழுதி கொண்டே இருந்தது. யாவரும் கேறு மன்றம் என்னுடைய 2வது புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று என்னை தூண்டும் போதுதான் எனக்கு தோன்றியது, இது எழுதி வைத்திருக்கிறோமே, இதை கொடுக்கலாம் என்று தோன்றியது. அப்போதுதான் அதை நான் வந்து அவர்களுக்கு கொடுத்தேன். மிக அழகாக முறையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இது 2 விதமான குழுக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். மருதப்பாவரங்கும் புலனக்குழுவுக்கும் யாவரும் கேர் தமிழ் மன்றத்துக்கும் நான் கடமைப்பட்டவன். அவர்களுக்கு நன்றி எப்போதும் உண்டு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ இந்த புத்தகத்துல இந்த நூல்ல வெளிவந்திருக்கிற கவிதைகள் எல்லாமே யாப்பிலக்கணத்துல வரக்கூடிய ஒரு ஆசிரியப்பா அப்படிங்கிற வகைப்பாடுல எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த யாப்பிலக்கணத்துல நிறைய பாக்கள் இருக்கிறது. அதுல நீங்க வந்து ஆசிரியப்பாவை தேர்ந்தெடுத்தது காரணம்னா அதுல இந்த டைப்ல தான் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் என்ன? ஏன்னா இதை வந்து அகவலோசை அப்படிங்கிற ஒரு டைப்லயும் வகைப்பாடுலையும் சொல்றாங்க. ஸோ அகவலோசை அப்படிங்கிற வகைப்பாடை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த குறிப்பிட்ட நூல்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் என்ன? அதாவது என்னுடைய இலக்கண அறிவுங்கிறது மிக குறைவானது. ஆனால் முன்னே சொன்ன மாதிரி எனக்கு முறையான தமிழ் மொழி கல்வியும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஆனா கண்ணதாசன் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவாரு, அவசரத்துக்கு உதவுவது ஆசிரியப்பாதான் அப்படின்னு. இது அவர் சொன்னது. அவர் பெரிய இலக்கியவாதி, மிகப்பெரிய மேதை. ஆனா அவரே சொல்லிருக்காரு அவசரத்துக்கு உதவுவது ஆசிரியப்பாதான் என்று. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆசிரியப்பா பிடிச்சதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, புறநானூறு பாடல் பூரா ஆசிரியப்பா. சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா புறநானூறு, சிலப்பதிகாரம் ஆசிரியப்பா. அதை விடவும் குறள் வந்து குறள் வெண்பாவல் இருக்கு, அது 2 வரி. நம்ம 2 வரி குறளுக்கு விருத்தவன் போனா 4 வரி எழுதணும் அவசியம். ஆனா ஆசிரியப்பால 3 வரியை எழுத முடியும். குறைந்தபட்சம் 3 வரி எழுதுங்க. அதிகபட்சம் 100 வரிகளும் எழுதியிருக்காங்க நிறைய பேர். ஆசிரியப்பால சிலப்பதிகாரம்னா மிகப்பெரிய நூல். அப்படி பாக்குற போது எனக்கு வந்து மிக குறுகிய அளவுல சொல்லணும், கவிதை வந்து விரிவா போகக்கூடாது. ஏன்னா குறளே 1.25 அடி. நம்ம எழுதுற உரை வந்து 20 அடி 30 அடியா போயிடக்கூடாது. ஏன்னா மரபுப்பா எழுத ஆரம்பிச்சோம்னா விருத்தம் எழுதுனா 4 பா எழுதணும். 4 பாலம் நன்னாங்க 16 வரி ஆயிடும். அப்ப குறளை விட உரை பெருசா தெரியக்கூடாது. அதிகபட்சம் 10 வரிக்குள்ள அடங்கணும் ஒரு உரை அப்படின்னா அது கவிதையில வந்து ஆசிரியப்பாவை தான் லகுவானது. அந்த முறையில் எழுத ஆரம்பிச்சு. அந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடவுள் வாழ்த்து 3 வரி தான். அதே போலதான் ஆசிரியப்பாவை தேர்ந்தெடுத்தேன். ஓகே, மிக எளிமையாகவும் இருக்கணும், மக்கள் அதை எளிமையா புரிந்து கொள்ளும் வடிவத்திலே இருக்கணுங்கிறதுக்காக ஆசிரியப்பாவை. உண்மை அதுதான். சரிங்க. இப்ப இந்த நூல்ல வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இந்த 3 பாக்கள்லையுமே ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு குறளை தேர்வு செய்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறீங்க. இப்ப வந்து அந்த இந்த 3 பாலில் இருந்து நான் சில கவிதைகளை குறள்களை மேற்கொள்ளிட்டு உங்களுடைய கவிதையை வாசிக்கிறேன். அது உங்களுடைய பார்வையை நீங்க சொல்லணும். தாராளமா கேளு. அறத்துப்பால்ல இருந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய கவிதை வந்து அகரமே எழுத்தில் ஆதியாம் அதுபோல் திகழும் பூமியில் தீதிலா இயற்கை முதலாம் இதயம் தெளிகவே அப்படிங்கிற கவிதையை நீங்க முன் வச்சிருக்கீங்க. இது வந்து ஆசிரியப்பால் எழுதிருக்கீங்க, 3 வரியில இருக்கு. இப்ப திருக்குறளுடைய மீனிங் என்னன்னா, இறைவன் கடவுள் தான் முதற் கடவுள், இறைவன் அவர் தான் முதல் இந்த உலகத்துக்கு முதல் கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவர் முன் வச்சிருக்கிறாரு. ஆனா அது என்ன கடவுள் அப்படிங்கறது அவர் சொல்லல. கடவுளுங்கிற ஒரு வார்த்தையை முன் வச்சு அதுதான் முதல், நம்ம எல்லாருக்கும் முதலா இருக்கிறது அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் முன் வச்சிருக்கிறாரு அவரோட பார்வை. இப்ப உங்களுடைய கவிதையில இருக்கிற பார்வையை நான் என்ன பாக்குறேன்னா, இயற்கை தான் நம்ம எல்லாருக்கும் கடவுள், இயற்கை தான் நமக்கு எல்லாருக்குமே முதன்மை,
அப்படிங்கிற பார்வையில முன்வைக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து அதோடைய திருக்குறள்ல அவர் சொன்ன அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து அதுல இருந்து நீங்க உங்களுடைய பார்வையை முன்வைக்கிறீங்க. அதை அவர் கடவுள்னு சொன்ன இடத்துல கடவுளுக்கு பதிலாக இயற்கையை வந்து நீங்க முதன்மையா சொல்ல வரீங்க அப்படிங்கிறது என்னோட பார்வை. இந்த பார்வையில நீங்க சொல்லணுங்கிறதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து கற்பிக்கப்பட்டதுதான், இயற்கையா உருவானது அல்ல. யாராலேயோ கற்பிக்கப்பட்டு அது வளர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அடிப்படையில் பெரியார் மீது பற்று உள்ளவர், பகுத்தறிவு கொள்கை பற்று உள்ளதனால் கடவுள் நம்பிக்கை என்பது என்ன முதல்வாத கொள்கை. என்ன முதலா பொருள் முதலா என்ற 2 கேள்வி வந்தால் பொருள் தான் முதலில். பொருள் முதல் தத்துவம் என்பதே உலகை இயக்கி கொண்டிருக்கிறது. என்ன முதல் மேல் பூச்சாக பூசி அதை மறைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உலக தத்துவ அடிப்படை. ஆக என்ன முதல் தத்துவப்படி வள்ளுவர் காலத்திலும் பொருள் முதல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள், இருந்திருப்பார்கள் நிச்சயமாக. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் கடவுள் நம்பிக்கையை மறுத்து பேசினால் சில இடங்களில் அவருடைய அங்கீகாரம் மறுக்கப்பட்டிருக்கலாம், அதற்காக அவர் அப்படி எழுதியிருக்கலாம். அது அவருக்கு தான் தெரியும், ஏன்னா அவர் முறை எழுதவில்லை. ஆனா கடவுள் அப்படிங்கிறதுக்கான வடிவம் வருவதற்கு முன்பிருந்தே இயற்கை இருக்கிறது. இயற்கை வந்து இயற்கை தான், அதை யாரும் உருவாக்க முடியாது. அதுதான் முதல். அதன் முதலில் இருந்துதான் மற்ற எல்லா உயிரினங்களும் தோன்றியது. மொழியுமே அப்படித்தான், அதன் பிறகுதான் எல்லாமே வந்து தோன்றியது. இயற்கையின் ஓசையில் இருந்துதான் உச்சரிப்பு. உதாரணமா சொல்ல போனாக்கா வந்து அம்மாவென்று சொல்லை வந்து பசுமாடு தான் கொடுத்துச்சுன்னு சொல்லி ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கு. அம்மாவை அம்மாவென்று அழைக்கின்ற சொல்லும் அன்பாக தமிழுக்கு நீ தந்ததென்றோ. நல்லா இருக்கு. இந்த சினிமா பாட்டு தான் அப்படினாலுமே கூட அது பொருள் முதல்வாத உண்மை. பொருள் முதல் ஒரு ஆங்கிற சொல் வந்து மாட்டுக்கு யாரும் பள்ளிக்கூடத்துல சொல்லி தரல, அது அம்மான்னு தான் கத்துது. இது நிறைய இயற்கையை பார்த்தா கத்துக்க முடியும். இப்ப கிளி வந்து கீக்கின்னு கத்துது, அதான் தமிழ் படத்துல படிச்சுதா போய் காக்கா காக்கான்னு கத்துது, வாய்ப்பாட படிச்சுது. இது அடிப்படையில இயற்கையில் இருந்துதான் ஒவ்வொரு அறிவும் மனிதனுக்கு பெறப்பட்டிருக்கிறது என்பது அடிப்படை உண்மை. இதுதான் பொருள் முதல்வாதிகள் பலவிதமாக பல தத்துவங்களாக விளக்கி சொல்லுவது. அந்த அடிப்படையிலே நான் அறிந்து கொண்ட வரையில் இயற்கை தான் முதல் என்று என் எளிய அறிவு கேட்டியபடி எழுதியிருக்கிறேன். இதிலா இயற்கை இயற்கை தீமை செய்யறதுக்காக தீமை செய்யறது இல்லை. இயற்கையோட மனிதன் மோதி முரண்பட்டு தீமை உருவாக்கி கொள்க என்பதே அடிப்படை உண்மை. அதனால் இயற்கை தான் முதல் என்று நான் எழுதியிருக்கிறேன். இதுதான் உண்மை. அருமையான விளக்கை. உண்மையில நீங்க சொல்லும் போது அது என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுது. உண்மை. ஏன்னா நம்ம மனிதன் வந்து இப்போ சுவாசிக்கிற காற்று, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நீர், நிலம், பஞ்சபூதங்கள் எல்லாமே இயற்கை நேச்சர் தான் நம்ம சொல்றோம். அப்போ அதுதான் நமக்கு எல்லாமே முதலா இருக்க முடியுங்கிற ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குது இந்த கவிதை. உண்மை உண்மை. இரண்டாவது பொருட்பால்ல இருந்து ஒரு கவிதையை நீங்க சொல்லியிருக்கீங்க. கல்விங்கிற தலைப்புல, அதாவது திருக்குறள்ல என்னன்னா உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படிங்கிற திருக்குறளுக்கு நீங்க எழுதின கவிதையை சொல்றேன். கற்றோர் இயல்பை காட்டும் குறள் இது, மற்றொரு உவமை மண்ணில் இல்லை, இனிதாய் பேசி இதயம் கவர்ந்து தனியாய் பிரிகையில் தவிக்கும் அன்பையே வார்த்தல் கல்வியின் வளமையா வள்ளுவன் புகழ்ந்து வழங்கிய கவி இதே அப்படின்னுங்கிற கவிதையை கொடுத்துருக்கீங்க. இந்த கவிதையோட பார்வை என்னவா நீங்க சொல்ல வர்றீங்க? அதாவது அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஒப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்து புலவர் தொழில் அப்படிங்கிறது புலவர்களுக்கு மட்டுமானதாக அவர் சொன்னதா நான் நினைக்கல. எந்த ஒரு தனி மனிதர்களும் சந்திக்கும் போது மகிழ்ச்சியை சந்திக்கிறோம், ஆனா பிரிந்து போகும்போதும் நம்ம சந்தித்த மகிழ்ச்சி மனதில் நிற்பது போல் அதை நினைத்துக் கொண்டு பிரிவது போல் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் சொல்கிறார். நாங்க சொல்ல வர்றது அதுதான். ஆரம்பிக்கும் போது மகிழ்ச்சியா ஆரம்பிப்போம் எல்லாருமே, எந்த விஷயமும். ஆனா தொடர்ந்து அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது சில முரண்பாடு வரும்போது, கருத்து முரண்பாடு வரும்போது வேறுபட்டு மோதி மனக்கசப்போடு வெளியே போவாங்க. அப்படி போகக்கூடாது. பிரிந்து போகும்போதும் மனதில் மகிழ்ச்சியோடு இருக்கும் விதமாக பழகி பிரிய வேண்டும். அதற்கு முக்கியமாக கல்வியாளர்கள் அந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் மக்களுக்கும் வழிகாட்டியாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. எத்தனையோ கொள்கை முரண்பாடு இருந்தாலும், கருத்து முரண்பாடு இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து நண்பர்களாக தன் ஒருவர் மீது ஒருவர் பாசம் உள்ளவராக வாழ்ந்த மிகப்பெரிய ஆளுமைகளை நாம் பார்த்திருக்கிறோம் நம் நாட்டிலே. அப்படிப்பட்ட அந்த முரண்பாடற்ற நெருங்கிய நட்பும் தோழமையும் வளர வேண்டும். அதைத்தான் நான் என் கோணத்திலே சொல்ல விரும்புகிறேன். வள்ளுவர் சொன்ன ஓமை மிக அருமையான ஓமை. புலவர் தொழில் என்கிறார். ஒரு தொழிலை நாம் அரைகுறையாக செய்வோமா? அது ஆதாயம் கிடைக்கும் என்று அக்கறையாக செய்வோம். தொழில் என்று சொன்னாலே அது ஆதாயம் கிடைக்கும், அக்கறையாக செய்ய வேண்டும் என்பதுதான் அடிப்படை. உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று சொல்லும் போது அந்த உள்ளும் நினைத்து பார்க்கும்படியான ஒரு
நெகிழ்ச்சியோடு பிரிய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகிறார். அந்த 2 வரியிலே எனக்கு நிறைய நுட்பமான செய்திகள் இருப்பதாக தெரிகிறது. இன்னும் எழுத போனால் நிறைய எழுதிவிடலாம். பூர்வமாக இதை வந்து கல்வியோட எப்படி ஒப்பிடுறாங்கன்னு எனக்கு புலவர்னு அவர் சொன்ன சொல் வந்து கல்வியாளர்களுக்கு தான் அடையாளமா நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஏன்னா கற்றல் மேம்பட்டால் மட்டுமே, அதாவது பள்ளி கல்வி பட்டதாரி கல்வி அல்ல, வாழ்க்கை கல்வியிலும் மேம்பட்டால் மட்டுமே அந்த பக்குவம் வரும். கல்வி இப்போ அறிவு கெட்டவன் பாவன் அப்படின்னு சொல்றோம், அறிவு இல்லாதவன் சொல்றது இல்ல, அறிவு கெட்டவன். அறிவு கெட்டு போச்சு. ஏன் கெட்டுச்சு? அவனுடைய சேர்க்கை சரியில்லை, அவனுடைய ஊக்கம் சரியில்லை. அப்படி எப்போ கல்வியாளர்களுக்கும் சில நடைமுறை விதிகளை வந்து வள்ளுவர் சொல்லிதான் புலவர் தொழில்னு சொல்றாரு. அது பாமரன் தொழில்னு சொல்லல, பலரது தொழில்னு சொல்லல, புலவர்னு மேற்கோள் அவர் காட்டுறாருன்னா அது மிகப்பெரிய உவமை. ஒரு கல்வியாளராக இருப்பவர்கள் சமுதாயத்தில் இன்னைக்கு கூட நான் சொல்றேன், ஒரு கல்வியாளராக கற்றவர்களாக கல்வியில் மேம்பட்டவர்களாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் தன்னுடைய பழக்க வழக்கங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே வள்ளுவர் சொல்லும் அந்த குரலுக்கான அடிப்படை தன்மை. பார்க்கும்போது சந்தோஷமா சிரிச்சு பேசுவோம், ஆனா பிரிஞ்சு போகும்போது அதே உணர்வோட சந்தோஷமா நெகிழ்ச்சியான உணர்வோட சந்தோஷமா பிரியணும். வருத்தப்பட்டுட்டு கோவிச்சுக்கிட்டோ போகக்கூடாதுங்கிறது ஒவ்வொரு சந்திப்புலையும் மனித உறவு அப்படி மேம்படணும்னு அவர் சொல்றாரு. அதுதான் ஒப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படிங்கிறதுக்கான உண்மையான நுட்பமான குரல் அது. உண்மையில நீங்க உங்களுடைய பார்வையில என்ன சொல்லும் போது இன்னும் அது எளிமையா புரியுற மாதிரி இருக்கு. அடுத்து 3வது ஒரு குரல் மேற்கோள் காட்டுறேன். அது வந்து காமத்து பாலுங்கிற பகுதியில இருந்து தலைப்பு வந்து ஊடல் உவகை அப்படிங்கிற தலைப்புல, உணவினும் உண்ட தரலினும் காமம் புணர்ந்த பின் ஊடல் இனிது. அதாவது உணவிலும் உண்டது அறல் இனிது காமம் ஊடல் இனிது. இந்த குரலுக்கு வந்து நீங்க எழுதின கவிதை என்னன்னா, உண்டது செரிக்க உண்பர் வெற்றிலை அன்னத்தே ஊடல் அன்புணர் உறவில் புணர்ச்சியின் சோர்வு புலன்களை நீங்க உணர்ச்சியால் அமைந்த ஊடல் உதவுமே தனித்த காமம் திகட்டும் அப்படிங்கிறதுல லைன்ல முடிச்சிருக்கீங்க. இனிக்கும் ஊடல் இதம் பல சேர்க்குமே, அதாவது தனித்த காமம் திகட்டும் இனிக்கும் ஊடல் இதம் பல சேர்க்குமே அப்படின்னு முடிச்சிருக்கீங்க. இப்ப அவர் சொன்ன விளக்கத்துக்கும் உங்களுடைய கவிதையோட பார்வைக்கும் என்ன ஒரு மாறுபாடே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வாழ்வில் எல்லோருக்கும் பாலுணர்வு இருக்கிறது, பாலுணர்வு தேடல் இருக்கிறது. அது முரண்பட்ட பாலியல் குற்றங்களாக சமுதாயத்தில் வெளிப்படுவது என்பது அது வேறு. இயல்பான வாழ்க்கையில் ஒரு தம்பதிக்கு இடையே பாலுணர்வு உறவு அவசியம். இன்று வந்து காமம் பேசக்கூடாத ஒரு சில சங்கடத்தை உருவாக்குவதாக கருதுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் காமம் இல்லாத எதுவுமே இல்லை. தொல்காப்பியம் கூட வந்து காமம் சான்ற கடைக்கோட் காதல் என்றுதான் ஒரு பாடலை ஆரம்பிக்கிறது. காமம் என்பது காதல், நேசம், பாசம், இப்படிதான் பொருள் கொள்ளப்பட்டது. உடல் சார்ந்து மட்டும் சிந்தித்தால் அது கொஞ்சம் சிக்கலை உருவாக்கும். இதுதான் உண்மை. இது கற்றறிந்த பிறவர்களுக்கு தெரியும், பாமர மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது அவர் கொண்டு சேர்க்காத குற்றம். உணலிலும் உண்டது அறல் இனிது என்ற ஊமை அவர் வைத்திருக்கிறார். ஒரு உணவு நாம சாப்பிட்றோம், நமக்கு சுவையா இருக்குது, சாப்பிட்டே இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது, திரும்ப பசியாக சாப்பிட முடியும். நம்ம என்ன பண்ணுவாங்க, பசிக்கிறதுக்கு ஒரு நேரம் வரணும். அந்த பசிக்கிற நேரம் வரைக்கும் காத்திருந்து பசிக்கும் போது உண்டாதான் உணவு இனிக்கும். இது யாரும் எந்த உயிரினமும் மறுக்க முடியாத உண்மை. நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து அதிகமா சாப்பிட்டா வெத்தலை பாக்கு போட்டு ஜீரணம் பண்ணுவாங்க. ஜீரணத்துக்கு வெத்தலை பாக்கு போட்டா வயிறு உப்பசம் கூட ஜீரணம் ஆயிடும். நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற யதார்த்த உண்மை. ஆனால் பசி எடுக்காமல் சாப்பிட முடியாது, சாப்பிடவும் கூடாது. பாரதிதாசன் அழகா சொல்லுவாரு, பாடாத தேனீக்கள் உழவா தின்றல் பசியாத நல்வயிறு பார்த்தது உண்டோன்னு. பசி எடுத்தாதான் நல்ல வயிறு. இதை நான் காமத்துக்கும் பொருத்தி பாக்குறேன். பசி எடுத்து அந்த உறவு வச்சுட்டாதான் உறவு மகிழ்ச்சியா இருக்கும், இனிப்பா இருக்கும். நீங்க வெறும் காமம் மட்டுமே ஒத்துட்டு தேடி போனீங்கன்னா அது மகிழ்ச்சியா இருக்காது. வள்ளுவரே ஒரு தாள் சொல்லுவாரு, பொருட்பெண்டிர் மயக்கம் பொய்மைன்னு சொல்லுவார். அதாவது பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் புணல் தழுவிட்டு ஒரு சொல்லுவார். வரவின் மகளிர் அதிகாரத்துல சொல்லுவாரு. அது அந்த காலம் இருந்திருக்குதுங்கிறது அது வேற. ஆக வெறும் காமத்தை மட்டுமே ஒத்துக்கிட்டோம் தேடி, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உறவு கொண்டால் அது இனிக்காது. அங்கு ஒரு ஊடல், ஒரு சற்றே விலகி நின்று சற்று நேரம் இளைப்பாரி உடலுக்கு திரும்பவும் ஒரு அந்த காமத்துக்கான தேடல் வரும்போது, 2 பேருக்குமான தேடல் இருக்கும்போது இணைந்து பெரும் இன்பமே
உடல் உவகையாக மாறும் என்பதை வள்ளுவர் சொல்கிறார். உடலுக்கு உவகையாக உடல் வந்து உவகையை உருவாக்கும். அதான் அவர் மேற்கோள் காட்டி சொல்லி கடைசி குறள்லயே சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஊடுதல் காமத்திற்கின்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெரு. ரெண்டு பேருக்கும் அந்த ஊடல் புரிஞ்சிருக்கணும். ரெண்டு பேருக்கும் தேடல் இருக்கணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரெண்டு பேருக்கு ஒரே ஆர்வம், பசி இருக்கணும். பசிக்காத போது உணவு போட்டா உணவு சாப்பிட முடியாது. காமத்துக்கும் அந்த விதிமுறைகள் இருக்குதுங்கிறது தான் இயற்கை. அந்த இயற்கை வந்து இயற்கையான விலங்கினங்கள்லாம் புரிஞ்சிட்டு இருக்குது. அது இலக்கியத்துல சொல்லும் போது அவர் நயமா சொல்றாரு, உணலினும் உண்டது அறல் இனிது. சாப்பிட்டே இருக்கிறத விடவும் சாப்பாடு ஜீரணமாவது ரொம்ப அவசியம். அந்த சாப்பாடு ஜீரணமாகறதுக்கு வெத்தலை பாக்கு போடுற மாதிரி சராசரி மனித உணர்வுகளுக்கு ஒரு இடைவெளி இருந்தா மட்டும்தான் அந்த உணர்வு சுவையா இருக்கும். அது காமத்துக்கும் பொருந்தும். நான் சொல்றேன். அதுல இது அவர் திருவள்ளுவர் சொன்ன விதமும் சரி, இப்ப நீங்க அதுக்கான ஒரு கவிதை விளக்கமும் கொடுத்ததும் சரி. ஏன்னா இந்த குறிப்பிட்டு இந்த நான் திருக்குறளை மேற்கோள் காட்டுறதுக்கு என்னன்னா, இந்த தலைப்பு நீங்க சொன்ன மாதிரி காமத்தை பத்தி பேசுறதுனாலே அது நிறைய சிக்கல்களை உருவாக்குது, நிறைய தவறா புரிந்து கொள்ளப்படுகிறது, பேசக்கூடாத தலைப்பாக தவறாக சித்தரிக்கப்படுகிறது. ஸோ அதை பத்தி பேசினாலே அது தப்பா, அது அந்த டாபிக் பேசக்கூடாதுப்பா, தப்பானது, அந்த மாதிரியா நிறைய சூழல் இப்போ இருக்கிறது. அந்த காலகட்டத்துல இதை தைரியமா இதை வந்து நீங்க அந்த புத்தகத்துல ஒரு மேற்கோள் காட்டி இந்த குறளை, அந்த காமத்து பல்ல அதுக்கான ஒரு கவிதையை சொல்லியிருக்கீங்க. இதை திருவள்ளுவர் சொன்ன விதமும் சரி, நீங்க உங்க கவிதையில் சொன்ன விதமும் சரி, உண்மையிலே இந்த கவிதை எல்லாருக்கும் போய் சேரணும். அந்த விளக்கம் உள்பட அந்த விளக்கத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கான அந்த இன்பமும் கிடைக்கும். ஏன்னா தனித்த காமம் திகட்டும், சிறிது ஊடல் கலந்திருந்தால் அது இன்பம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு வந்துடும். ஏன்னா ஒரு டிசிப்ளினா மெயின்டைன் பண்ணலாம். ரொம்ப வருஷம் சேர்ந்து இருக்க முடியும். இது வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு இலக்கியங்கள் வந்து இலக்கியங்கள் பொதுவாகவே மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தணும், அப்படிதான் உருவாக்கணும். இந்த குறள் வந்து இப்படி நான் பொருள் எடுத்துக்கிறேன்னா, இப்ப செக்ஸுவாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த பால் மருத்துவர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, இரண்டு உறவு சார்ந்த பிரச்சனைகள். அது அப்பெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, இதோடைய சாராம்சத்தை தான் அவங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் விளக்கமா சொல்லுவாங்க. வள்ளுவர் அப்பவே சொல்லிட்டாரு. வள்ளுவர் பல நூற்றாண்டுகளுக்கு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதை நீங்க மேற்கோள் காட்டிட்டு உங்களுடைய ஒரு உதாரணத்தோட அந்த வெத்தலை பாக்கு போடுற ஸ்டைல்ல சொன்னது வந்து, ஏன்னா ஜீரணம் ஆகிறதுக்கு அதை சாப்பிட்றோம், தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் உடம்பு பெருத்துரும், வயிறும் அந்த சாப்பிட முடியாது. ஸோ அந்த ஒரு இப்போ எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அந்த கவிதையை கொண்டு வந்து சேர்த்தது வந்து உண்மையிலே சிறப்புங்க ஐயா. இந்த 3 மேற்கோள் காட்டின விதமும் நல்லா இருந்தது. இன்னொன்று இந்த குறளுக்கு ஒரு கவிதை அப்படிங்கிற நூலை வெளியிட முன்வந்த யாவரும் கேளீர் தமிழ் மன்றத்தை பத்தின உங்களுடைய பார்வை, அந்த மன்றம் இப்போ ஒரு ஆண்டை நிறைவு பெறுகிறது அப்படிங்கிற விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஏன்னா ஒரு ஆண்டு வெளியீட்டு விழால தான் உங்களுடைய புத்தகம் வெளியீடு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தருணத்துல இந்த மன்றம் தொடர்ந்து உங்களுடைய 2வது புத்தகத்தை வெளியிடுவதற்கு என்ன காரணமா நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்ன அந்த மன்றத்தை பத்தி? இதுல வந்து சுருக்கமா சொல்ல போனா, என்னுடைய 40 ஆண்டு கால எழுத்து பணியில நான் புத்தகமா போடுவேங்கிற தீர்மானத்துக்கு வர முடியாம இருந்துச்சு. ஏன்னா ஒரு தடவை முயற்சி பண்ணி நின்று போச்சு. ஆனா யாரும் பேரு மன்றம் ஆரம்பிச்ச முதல் துவக்க விழாவிலேயே என் புத்தகத்தை வெளியிட கிடைச்ச வாய்ப்புங்கிறது யாரும் பேரு மன்றத்துடைய சிறப்பு தான். அவங்க நான் வந்து எப்பவுமே வந்து என்னுடைய இலக்கிய பயணத்துல இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைந்த தளம். யாரும் பேரு தமிழ் மன்றம் ஐயா பாலசுப்ரமணியன் வந்து துவக்க விழாவில் உங்க புத்தகம் வெளியிடணும், நீங்க புத்தகம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்ட போது எனக்கு தோணுது வெற்றியை பிடி. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் தயாரிச்சு வெளியெடுத்து தயாரிக்க முடியாமல் நின்று போன பணிகள் இருந்துச்சு. ஆக அதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் கவியரங்கம், ஒவ்வொரு மாதமும் ஒரு நூல் விமர்சனமோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். யாரும் கேள்வி மன்றத்தில் நானும் ஒரு அங்கத்தினராக இருந்தாலும் கூட என் சார்ந்த மட்டுமே அது இயல்பாக செயல்பட முடியாது. தலைவர் மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் மிக்கவர். அவருக்கு நெறிப்படுத்தினார் எங்களை எல்லாம். நெறிப்படுத்தி ஒவ்வொரு மாதமும் நிகழ்ச்சி நடத்தியாக வேண்டும் என்றதை வரையறுத்து அதற்கான சில ஆளுமைகள் எல்லாம் வரவழைத்து எங்களுக்கும் புதிய உற்சாகத்தை ஊட்டுகிறார். அந்த தொடர் பணி என்பது சாதாரண விஷயம் அல்ல. சில பேர் மன்றம் துவங்குவார்கள், திரும்பவும் எதுவும் செய்ய மாட்டாங்க, அடுத்த ஆண்டு தான் செய்வாங்க, ஒரு வருஷம் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி மாதம் நடத்தி ஆகணும் அப்படிங்கிற முறையில் செயல்படுறாரு. இந்த யாரும் சேரும் மன்றத்துடைய இந்த வெற்றிக்கு காரணம் அடிப்படையில் நான் மேடையிலேயே சொல்றது அதுதான். எங்கள் தலைவர்
தாதகாப்பட்டி மா பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் எங்களுக்கு கிடைத்த இன்ஜின் போல இன்ஜின் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாங்கள் வெறும் பெட்டியை போல பின்னாலே சென்று இந்த தொடர் ஓட்டத்துக்கு முக்கிய பொறுப்பு அவர்தான். அவர் தரும் உற்சாகம் தான். இதற்கு மேலும் சொல்ல போனால் அவருடைய சிந்தனையும் சொல்லலாம். சிந்தனை விரிவான சிந்தனை. அவர் சமுதாயத்தை பற்றி, நாட்டை பற்றியும், மக்களை பற்றியும், எளிய மக்களை பற்றி எப்போ சிந்தித்துக் கொண்டிருப்பவர். புறவர்களை இணைத்து புறவலர்கள் மூலம் தான் எங்கள் மன்றம் சிறப்பாக செயல்படுகிறது. அவர்களுக்கு நன்றி சொல்லி அவங்க ஒரு பேக் போன் மாதிரி. நிச்சயமாக புறவர்கள் இல்லாமல் எந்த மன்றமும் செயல்படாது. ஒரு தொகையை வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய அளவுக்கு பெரிய செல்வந்தர்களாக இருப்பவர்களை வைத்துக் கொண்டு ஒரு இலக்கிய மனம் நடப்பது என்பது சாத்தியமில்லை. ஆனால் புறவலர்கள் அனைவரும் எங்களுக்கு எங்கள் தமிழ் மன்றத்துக்கு உதவுவது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர்களாலும் தலைவரின் ஊக்கத்தாலும் எங்கள் செயல்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே எனது 2வது நூல் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போலவே எங்கள் மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகள் இன்னும் 4 பேருக்கு புத்தகமும் வெளியிடப்பட்டிருப்பது என்பது மிக்க மகிழ்ச்சி. அனைத்துக்கும் காரணம் யாவரும் கேடு தமிழ் மன்றமே என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் உண்மை. ரொம்ப சந்தோஷங்க. ஓகே, ஒரு ஃபைனல் கொஸ்டின். இந்த குறளுக்கு ஒரு கவிதை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நான் என்ன காரணத்துக்காக வாசிக்கணும்? உங்களுடைய ஒரு பார்வை, உங்களுடைய ஒரு பதில். என்ன காரணத்துக்காக நான் வாசிக்கணும்? அதாவது திருக்குறளை 1330 குறளுக்கும் உரை எழுதி புத்தகத்தை பெருசா கொடுக்கும் போது இவ்வளவு பெருசா படிக்க முடியுமான ஒரு மலைப்பு ஏற்படும். அப்புறம் ஒரு குறளுக்கு உரைநடையாக, அது நான் முன்னே சொன்னேன் இல்லையா, பரிமையாளர் உரையெல்லாம் 4-5 பக்கம் இருக்கும். பொழிப்புரை, பதவுரை, பொருள், அறிஞர் பொருள், மேற்கோள் நிறைய இருக்கும். அதை படிச்சுன்னா உங்களால அடுத்த பார்த்து போகவே முடியாது. நான் குறைச்சி மதிப்பிடல. அவங்க காலத்துல அப்படிலாம் எழுதுனாங்க. அவங்க அவ்வளவு மேற்கோள் காட்டி எழுதுனாங்க. எனக்கு சின்ன வயசுல ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தவறா சொல்லல, கலைஞருடைய குறள் ஓவியம் நான் படிச்சிருக்கேன். அது அப்போ குங்குமம் பத்திரிகையில வரும், வாரம் வழி வரும். அவருடைய உரைநடை கவிதை நடையாக தான் இருக்கும். அதுல ஓவியங்கள் போட்டு வரும். ரொம்ப சிறப்பா மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு எழுதணும்னு தோணும் போதே என்ன தோணுச்சு அப்படின்னா, இது கவிதையில கொண்டு வரும்போது சுருக்கமா, ஏன்னா அவர் எல்லா குறளுக்கும் எழுதல, அவரோட ஒப்பிடுற அளவுக்கு நான் பெரிய கவிஞர் இல்ல. ஆனாலும் அவர் 1330 குறளுக்கு எழுதாவிட்டாலும் கூட குறளையும் அவர் தீட்டியது மிக சிறப்பாக இருந்தது. என்னை போல சிறுவர்கள், நான் அப்ப சின்ன பையன் தான். அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்பவே மனசுல பதிஞ்சிடுச்சு. அது இன்னைக்கு கூட குறளோவியத்தை சொல்றதுக்கு காரணம் அதுதான். என்னோட குறளோவிய புத்தகம் இப்ப இல்ல, தொகுப்பா. ஆனா பத்திரிகையை தொடர்ந்து வந்ததை படிச்ச போது ஏற்பட்ட அதை உணர்வுகள் இருக்குது. கவிஞனுக்கு சொத்தே அந்த உள்ள இருக்கிற உணர்வுகள் தானே உள்ள இருக்கு. அந்த வெளிப்பாடுல நாம எல்லா அதிகாரத்திலையும் எல்லா குறளுக்கும் உரை எழுதி பெரிய புத்தகமா தயாரிச்சிடலாம். அது வாசகனுக்கு பெரிய சுமையா தெரியும். இப்ப இன்னைக்கு கூட பெரிய புத்தகத்தை பார்த்தா படிக்கிறதுக்கு பயமா இருக்கு. எடுத்து வச்சு உட்கார்ந்து இருக்க முடியாது. கையெடுக்க புத்தகம்லாம் படிச்சிடலாங்கிறது எல்லாத்துக்கும் இப்ப தோணுது. அப்ப நம்ம ஒரு அதிகாரத்துக்கு ஒண்ணு எடுத்துக்கலாம். இது வாசகனுக்கு திருக்குறளை படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் தோணுனா போதும். இப்ப நீங்க திருக்குறளை கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல 10 குறளுக்கும் பொருள் எழுத முடியும். ஆனா ஒரு குறளுக்கான தொடர்பா தான் அடுத்தது இருக்கும். இது வேற அது வேற அல்ல. மலர்மிசை இயக்கினான், மாலனை சேர்ந்தான், நிலவரை நீடு வாழ்வான்னு சொல்லுவார். 2வது குறளே அவர் சொல்றது என்ன கேட்டீங்கன்னாக்கா, கற்றதுனால பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழாரியனின். ஆக நீங்க கடவுளுக்கு சார்ந்த சிந்தனையாவே வர்ற மாதிரி தெரியும். ஆனா நீங்க 10 குறளையும் படிக்கிறத விடவும் நான் எழுதின ஒரு குறளுக்கான கவிதையை படிக்கிற போது உங்களுக்கு திருக்குறளை தேடி போகணுங்கிற ஆர்வத்தை உருவாக்க முடியும். நான் முழுசா சொல்லிட்டே இருக்கிறது கிடையாது. அதை இங்க ஆர்வத்தை தூண்ட முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதுதான் நூலுடைய உருவாக்கத்துக்கு அடிப்படை காரணம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறள், 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தம்பிக்குறள், இப்ப 2025 வெளிவந்திருக்கிற குறளுக்கு ஒரு கவிதை அப்படிங்கிற உங்களுடைய நூல், இந்த 3 நூல்களுக்குமே வெவ்வேறு காலகட்டத்துல வெளிவந்திருக்கிறது. இந்த 3 நூல்களுமே மக்களிடையே என்ன மாதிரி சுவையை, என்ன மாதிரி உணர்வை ஏற்படுத்த கூடும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா சுருக்கமா சொல்லலாம்? சுருக்கமாவே சொல்லலாம், நிறைய பேசலாம். ஆனா 2000 ஆண்டுக்கு முன் எழுதப்பட்ட திருக்குறளுக்கு இன்றும் இருக்கிற மரியாதைக்கு என்ன காரணம் என்றால், தனிப்பட்ட ஒரு நபரையோ, ஒரு மண்ணையோ, ஒரு நாட்டையோ, ஒரு மொழியையோ மட்டும் குறிப்பிட்டு எழுதவில்லை அவர். அதுதான் வெகு சிறப்பாக இன்றும் கருதப்படுகிறது. இது தவிர்க்க முடியாத, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நீதி நூலாகவும் இருக்கிறது. அதாவது என்ன ஒரு முக்கிய சிறப்பா நான் கருதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஒழுக்கமா இருந்தா நல்ல பேர் வாங்குவேன், ஒழுக்கம் இல்ல கெட்ட பேர் வாங்குவேங்கிறத அவர் சொல்றாரு. அறிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தெரிந்தும் அங்கே தலைகிறார். என்னுடைய வழிகாட்டி நூல் திருக்குறள் தான். ஆக அப்படி ஒரு இலக்கிய நயத்தோட அறநெறிகளை சொன்னது திருக்குறள்.
அது பல பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. இப்ப கூட ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து எழுதியிருக்கிறார், வள்ளுவர் மறைய வைரமுத்து முறைன்னு. நல்லா படிக்கல, வாங்கி படிக்கணும். அவங்களாம் எழுதுறது ஒரு கோணத்தில் இருந்தாலும் எங்கள் ஊரை சேர்ந்த எங்களுக்கு இலக்கியத்திலே ஒரு சிந்தனையை தெளிவை ஏற்படுத்திய தம்பிக்குறள் ஆசிரியர் குணா ரத்னாய் அவர்கள் எழுதிய தம்பிக்குறள் நூல், அது ஒரு பொருள்முதல் கொள்கையை அடிப்படையாக கொண்ட பொருள்முதல் கொள்கை நூல். திருக்குறளில் உள்ள கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விவாதத்தை உருவாக்கிய மிகப்பெரிய சிந்தனையாளர். ஒரு மாற்று சிந்தனையை உருவாக்குனா உண்மையிலேயே புத்தகம் தம்பிக்குறள் நூல் வந்து பொருள் முதல் சிந்தனையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கிய நூல். அதை படித்து தெரிந்து கொள்வதற்கு பொருள் முதல் சிந்தனை தெரிந்திருக்க வேண்டும், மார்க்சியம் கொஞ்சமாக தெரிந்திருக்க வேண்டும். கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய உணர்வு இருப்பதுதான் அதை படிக்கவே முடியும். கடவுள் நம்பிக்கை இல்லாத அது கடவுள் மறுப்பையும் சொல்லும் சில இடத்துல. கடவுள் எதுவும் செய்ய முடியாதுங்கிறத அவர் சொல்லுவார் அந்த நூல்ல. அதுவும் சில படித்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியதாக இருக்கிறது. தம்பிக்குறளுக்கு உரை எழுத வேண்டும் என்று நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் அது அவர் இருக்கும் போதே எழுதி அவரிடம் காண்பித்தேன். அதை எழுதி அதை வாங்கி வைத்துக் கொண்டார். திரும்ப அவர் இறந்த பிறகு திரும்ப நான் தொடர்ந்து அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. அதுவும் சில கற்றறிந்த உணர்வு படித்து சில தத்துவங்கள் தெரிந்தவர்களுக்கு தான் புரியும்படியாக இருந்தது. நான் எழுதியிருக்கும் இந்த குறளுக்கு ஒரு கவிதை என்பது படிக்க தெரிந்தால் போதும், படித்து வர முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆசிரியப்பா தான் சொன்னேன் இல்லையா, அவசரத்துக்கு ஆசிரியப்பா என்பது எளிமையாகவும் சொல்ல முடியும். அது இன்றைய காலகட்டத்தில் மரபு கவிதைகளை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதுகிறேன். கவிதைகளே மரபுகளை எழுதுவோர் மிக குறைவாக இருக்கிறார்கள். நான் கொஞ்சம் எனக்கு கிடைத்த பயிற்சியின் காரணமாக வெண்பாக்களை எழுதுகிறேன். ஆசிரியப்பா, விருத்தம், இசை பாடல் எல்லாமே எழுதி கொண்டிருப்பதனால் ஒரு இலக்கண நூலாகவும் இலக்கணம் படித்த ஒரு கவிதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆசிரியப்பாவத்தை எழுதினேன். எனக்கு என்ன விருப்பம் என்றால், இந்த 133 குறளையும் பொருளோடு படிக்கிறது ஒரு புத்தகத்தை கொடுத்தால் எல்லோராலும் படித்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதிலே இதை படித்த பிறகு திருக்குறளை தேடி யாராவது படித்து இன்னும் தன்னை மேம்படுத்திக் கொண்டால் அதுவே இந்த நூலின் வெற்றி. நான் எழுதியிருக்கிற கவிதைகளில் இருந்து வாழ்வியல் சார்ந்த நெறிகளை ஒழுக்கத்தோடு கற்றுக்கொள்ள திருக்குறளான மூல நூலை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு எல்லாம் ஆர்வம் கொண்டார்கள் என்றால் அதுதான் என்னுடைய இந்த கவிதை நூலுக்கான மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறேன். நிச்சயமா உங்களுடைய உயர்ந்த நோக்கம் இந்த நூலின் வழியாக எல்லா வாசகர்களுக்கும் சென்றடையட்டும். அதை வாசிப்புக்கு உள்ளாக்கி அதை தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றினா அவங்களுக்கான ஒரு உயர்ந்த நெறியாகவும் உயர்ந்த வாழ்வை நோக்கியும் நகர்த்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாமளும் பயணிக்கலாங்கய்யா. தொடர்ந்து உங்களை அடுத்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை மீண்டும் உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி பார்த்திபன், நன்றி.